பகவான் பிரம்மா தனது சிருஷ்டியில் உலகம் செய்ய முதலில் பசுவை படைத்து அதன் உடலில் 14 உலகையும் 30 முக்கோடி தேவர்களையும் இருக்க செய்தார். அதில் முதலில் வந்தவர்களான தர்மராஜனையும் காலதேவனையும் முகத்தில் இருக்க செய்தார். மற்றவர்கள் உடலெங்கும் குடியேற செய்தார். இதில் கங்கையும் மகாலட்சுமி இருவரும் தாமதமாக வந்தார்கள். இதனால் மகாலட்சுமிக்கும் கங்கைக்கும் பசுவின் உடலில் எங்கும் இடம் இல்லை என்கிறது தேவி பாகவதம். கோமாதாவின் உடலில் இடம்பெற லட்சுமியும் கங்கையும் மிகவும் வேண்டினார்கள். எங்கேயாவது இருக்க ஓர் இடம் கொடுத்தால் போதும் என்றார். கோமாதாவின் உடலிலிருந்து வரும் சாணம் கோமூத்திரம் இரண்டும் யாருக்கும் சொந்தமாகவில்லை. நீங்கள் விரும்பினால் அதில் இருக்கலாம் என்று சொல்ல லட்சுமியும் கங்கையும் மிகுந்த சந்தோஷத்துடன் அந்த இடத்தில் இருக்க சம்மதித்தார்கள். அதனால்தான் இன்றைக்கும் பசுவின் பின்புறத்தில் லட்சுமியும் கங்கையும் இருப்பதாக சாஸ்திரம் சொல்லப்படுகிறது. அதனால் பசுவின் சாணமும் கோமூத்திரமும் சகல பாவங்களையும் போக்கி லட்சுமி கடாட்சம் அளிக்கக்கூடியது என்கிறது தர்ம சாஸ்திரம்.